ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12th பாஸ் எலிஜிபிள். ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இந்த ஜாப்க்கு தேவையான குவாலிஃபிகேஷன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ஜாப்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஜாப் தான் இது. ஸோ கஸ்டமரோட குவரிஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோனில் இல்லைனா சேட்டில் இல்லைனா இமெயிலில். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ப்ராசஸ்னும் போடல, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வாய்ஸ்னும் போடல. இது வந்து ஒரு பிளெண்டட் ப்ராசஸ் மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கால் பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து சேட் பண்ணுற மாதிரியான விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேட் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து இந்த ஜாபோட நேச்சர். ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைஸ்கூல் அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் டிகிரி ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் பேசிக்காக அவங்க வந்து 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ்லையோ இல்லை பிபிஓலையோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க, போத் ரிட்டன் அண்ட் வேர்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களாவே வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும், டைம்லாம் மேனேஜ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர், அப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ட்ரைனிங்கில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங், வீக்கெண்ட்ஸ், ஹாலிடேஸ் ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இவங்க வந்து எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செல் பண்ணுறாங்களோ அந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அது ரிலேட்டடாக கஸ்டமர்ஸ் வந்து உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் மாதிரியான கூட இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாப் இருக்கும். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சில ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி இருக்குது. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து மெடிக்கல் கிளைம், இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஹெச்ஆர் நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணணும், இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா, ஸோ டெலிபர்ஃபார்மன்ஸ் இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெலிபர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ் பெர் ஆனம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. இது வந்து ஒரு ரிமோட் ஜாப். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 3 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாப் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு தடவை செக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி காமிச்ச ஹெச்ஆர் நம்பருக்கு இல்லைனா அவங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.